ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டூ அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி. ஸோ, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபி. அதாவது இட்லியில எப்பயுமே மிச்சமான இட்லி உப்புமா தான் செய்யணுமா? ஸோ, இட்லி போண்டா. இது வந்து மிச்சமான இட்லி தான். ஆனா, இட்லி உப்புமாவும் செஞ்சுக்கலாம் இதில நீங்க. இட்லி போண்டா செய்யலாம். நெறைய லெஃப்ட் ஓவர் ரெசிபி இட்லியில வந்து போட்டிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். செக் பண்ணி பாருங்க. முதல்ல இட்லிய 4ஆ நறுக்குங்க. ஃபர்ஸ்ட்டு 2ஆ நறுக்கிட்டு, அதுக்கப்புறம் அத திருப்பி ஒரு 2ஆ நறுக்குங்க. இந்த மாதிரி இட்லிய வந்து 4 பீஸா நறுக்கி வச்சுக்கணும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இது வந்து உங்களுக்கு இட்லியும் காலியான மாரி இருக்கும். சில டைம்ஸ் கெஸ்ட் வருவாங்க. நெறையா செஞ்சு வச்சுருவோம் இட்லி. அப்ப மிச்சமாயிரும். இட்லி உப்புமாவே செஞ்சு குடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? ஸோ, அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். சண்டேஸ்லலாம் கூட நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாரி கூட செய்யலாம். காலைல செஞ்ச இட்லி இருந்துச்சுன்னா, ஈவினிங் அலுப்பு பார்க்காம கொஞ்சோண்டு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணீங்கன்னா, ஸோ போட்டு எடுத்துறலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் பஜ்ஜி மாவு கரைச்சு வச்சிருக்கேன். கடலை மாவுல வந்து அ மொளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்புத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நம்ம இந்த மாவுல டிப் பண்ணி பஜ்ஜி போட வேண்டியதுதான். ஸோ இட்லி பஜ்ஜி ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லாருமே வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ சொல்லுங்க. நெறைய பேர் வந்து இப்போ கமெண்ட்டுக்கு ஏன் ரிப்ளை பண்ணலன்னு கேட்டிருந்தீங்க. ஸ்டில் கொஞ்சம் பிஸி நெறைய ஒர்க் இருக்கனால கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ நம்மளோட போண்டா வந்து அந்த இட்லி பஜ்ஜி. பஜ்ஜின்னு சொல்லலாம், போண்டான்னு சொல்லலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. இட்லி ஒரு வேள ஹார்டா இருந்துச்சுன்னா கூட நீங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்றப்ப, இட்லி வந்து சாஃப்ட்டா மாறிடுது. இந்த கொஞ்சம் இட்லி வந்து ஓரளவுக்கு நைட்டு செஞ்ச இட்லிங்கிறனால ஹார்டா தான் இருந்துச்சு. பட் இதில போட்டு ஃப்ரை பண்ணவும் கொஞ்சம் சாஃப்ட்டா ஒரு மாரி சாஃப்ட்டா இருந்தது. மேல வந்து கிரிஸ்பியாவும், உள்ள வந்து சாஃப்ட்டாவும் இருந்தது. இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு இது டிசைரபிள் கலர் வந்து வந்துருச்சுனாவே, நீங்க வந்து எடுக்க வேண்டியதுதான். ஆயிலெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டு. ஸோ இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பாருங்க. ஒரு 2 டூ 3 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு இது ரெடி பண்ணிரலாம் ஃபாஸ்ட்டா. இப்போ நம்ம எல்லாமே பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு சூப்பரான ஒரு சிம்பிளா ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேற ஒரு நல்ல வீடியோட உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.